போரூரிலிருந்து வடபழனி வரை சென்னை மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. இதை பற்றி விளக்குவதற்காக சென்னை மெட்ரோ ரயிலின் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோடு சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சோதனை ஓட்டம் எவ்வளோ சவாலானதாக இருந்தது, எப்படி நடைபெற்றது? இந்த பூந்தமல்லியிலேருந்து போரூர் வரைக்கும் போன வருடம் ஜூன் மாதம் சோதனை ஓட்டம் நடத்தினோம். முதல்ல டவுன் லைனில் நடத்தினோம், அப்புறம் அப் லைனில் நடத்தி இப்போ வந்து அங்கே எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் திட்டமிட்டபடி அதை போரூர் டு பூந்தமல்லி வந்து டிசம்பர் 25 திட்டமிட்டிருந்தோம். அதுபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் தான் இந்த போரூர்லேருந்து வடபழனி வரைக்கும் கமிஷன் பண்ணால் மக்களுக்கு நன்றாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை நாங்களாக, அதனுடைய முக்கியமான காரணமே மேனேஜிங் டைரக்டர் தான். அவங்க தான் எல்லோரும் தயக்கமாக இருந்த போது கூட அவர் இதுவரைக்கும் செஞ்சால் என்னென்று ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணும்போது நாங்களாக இந்த போரூர்லேருந்து வடபழனி இந்த டார்கெட் வந்து ஜூன் 2026 தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் இதை நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணும் பொழுது நிறைய ரிசோர்ஸ் தேவைப்பட்டது. அந்த ரிசோர்ஸ் வந்து சிவிலு, ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கும். நாங்கள் சிவில் ரிசோர்ஸஸ் எல்லாம் எல்லா கிரேனும் இப்போ எல்என்டி தான் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்என்டி பல இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்ககிட்டருந்து மற்ற ரிசோர்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் லீடர் எல்என்டியில் இருக்காங்க, அவரை போட்டு நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்கலான்னு முடிவு பண்ணோம். அதே சமயத்தில் ட்ராக்கும் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி 14,000 கிலோமீட்டர் 16,748 கிலோமீட்டர் மீட்டர் பண்ணணும். அந்த 14,000 மீட்டரில் வந்து 10,000 மீட்டர் பாக்கி இருந்துச்சு. நார்மலாக இது வந்து எங்களுக்கு சாத்தியமில்லாத மாதிரி தான் இருந்தது. அதுதான் மிகப்பெரிய அந்த வயாடக்டை முடித்தது வித் ஒரு 50 கிரேனுக்கு மேலே வச்சு 4,000 பேருக்கு மேலே வச்சு அந்த வயாடக்டை முடித்த பின்னாடி இந்த ட்ராக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. அது இரவு பகலாக அந்த ரயிலை தூக்கி அதை வெல்டு பண்ணி அந்த ரயிலை வந்து புல் பண்ணி அப்புறம் நாங்கள் 500 பேரை வச்சு நாங்கள் ட்ராக்கை முடிச்சிட்டோம். இப்போ அப் லைன் டவுன் லைன் ரெண்டுலேயுமே ட்ராக்கை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ட்ராக்ஷனுக்காரவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஓச்சி மாஸ்டர் நைட்டில் தான் தூக்கி இறக்கி அதுவும் வந்து இப்போ முடித்ததுனால இந்த சோதனை ஓட்டம் வந்து சாத்தியமாச்சு. இது வந்து ஒரு நடக்காதுன்றது மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த டீம் ஒர்க் எஃபர்ட்டு அந்த சென்னை மெட்ரோவில் வந்து எப்போவுமே நிறைய பாசிட்டிவ் மைண்டான மேனேஜர்ஸ் இருக்காங்க. கன்சல்டன்சிலையும் சரி, கான்ட்ராக்டர் சைடு சரி, சென்னை மெட்ரோவில் சரி, அவங்களாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த சோதனை ஓட்டமே முடிஞ்சது. ஏன்னா அது டபுள் டக்கரால் இன்வால்வ் ஆன இடம், லேண்டு பிரச்சனை இருக்குது, கிரேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே வந்து இப்போ நாங்கள் வந்து ஷட்டரிங் ஸ்கேஃபோல்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சோதனை ஓட்டம் இப்போ முடிஞ்சதுக்கு காரணமே ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம், விடாமுயற்சி. அது ஒரு வார் ரூம்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் வந்து அவரே சைட்டுக்கு வந்திருப்பாங்க. மற்ற மேனேஜிங் டைரக்டர் வந்தது இதுவரைக்கும் சைட்டுக்கு வந்து அவரே உட்காந்தது பார்த்ததில்லை. இவங்க வந்து 4 மணிக்கு போல் வந்துடுவாங்க. லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் அப்படியே அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகும். அந்த வார் ரூம்னு கண்டினியூ பண்ணி ஈச் பிரச்சனையை சைட்லேயே தீர்த்து வச்சதுனால தான் இந்த சாத்தியமாச்சு. ஸோ இன்றைக்கி டவுன் லைனில் முடிஞ்சிருச்சு. இது வெற்றிகரமாக ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து கூடிய விரைவில் இந்த பக்கம் அப்லைன்லேயும் முடிச்சிடுவோம். இதை முடித்த பின்னாடி இந்த போர்ஷனில் வந்து படிப்படியாக ஸ்பீடை கூட்டிகிட்டு சிஆர்எஸை கூப்பிட போகிறோம். சிஆர்எஸ் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னாடி வந்துட்டாருன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆதரைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த ஆதரைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து ரயில்வே போர்டுக்கு போகும். அந்த ரயில்வே போர்டிலேருந்து அவங்க வந்து பேசஞ்சருக்கு ஆதரைசேஷன் பண்ணுவாங்க. சிஆர்எஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. அவங்க ஆதரைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஆதரைசேஷன் சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிப்போம் இந்த மாதிரி லைன் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து பிப்ரவரியில் நடக்கிறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சிஆர்எஸ் வந்து ஜனவரி எண்டில் முடிச்சிட்டோம்னா பிப்ரவரி எண்டில் அவங்க வந்து ஒரு டேட்டை முடிவு பண்ணி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. இது வடபழனி வரைக்கும் கொண்டு வந்தது வந்து எங்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய சாதனை தான். மக்களுக்கும் அது ரொம்ப பயன்பாடாக இருக்கும். போரூரோடு நிப்பாட்டியிருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அந்த இஷ்யூலாம் வரும். இப்போ வந்து வடபழனியில் இறங்கி அவங்க பெய்டு கனெக்டிவிட்டிலேயே அந்த ஃபேஸ் 1 வடபழனிக்கு தாராளமாக போயிடலாம். ஸோ அதனால் இது வந்து நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் கூடி கேக் வெட்டி இதெல்லாம் பண்ணி ஒரு டீம் ஸ்பிரிட்டை வெளிப்படுத்தினதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது நாங்கள் செஞ்ச வேலை. சென்னை மெட்ரோவுக்கு பிறகு மதுரை, கோவையை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு அதுக்கு நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோ சாத்தியமா? அதோட பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோ யாருமே நிராகரிக்கலை. அவங்க ஒன்றிய அரசுன்ற வந்து சில கோரிக்கை கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஐயூடின்னு சொல்லி
அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டு யூனிட் அங்கே இருக்குது. அவங்க வந்து எல்லா டிபிஆரும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி அதனுடைய பாப்புலேஷனு, அந்த ரைடர்ஷிப்பினுடைய ஸ்பீடு, ஒவ்வொருத்தரும் ஒரு டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, இவங்க ஃபாஸ்ட்டாக போகாட்டி டிராஃபிக் ஜாம் இல்லை, அதெல்லாம் கோரிலேட் பண்ணி சில விவரங்களை கேட்டிருக்காங்க. அந்த விவரங்களை சென்னை மெட்ரோ ரெடி பண்ணி நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மேலும் சில இதை எக்ஸ்பர்ட்டை வச்சு அதை டீட்டெயிலாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க திருப்பி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அது வருன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வருன்ற நம்பிக்கையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குரிய நிலம் கையகப்படுத்துதல், அதனுடைய எல்பிஎஸ்ன்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. எந்த ஒர்க்கும் நிற்கவே இல்லை. அந்த லேண்ட் பிளான் ஷெட்யூலாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. யூட்டிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்டேக் ஹோல்டரோட இப்போவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி ஒர்க்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணுறதும் நடந்து அது வருண்டு நாங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். பொதுவாக தமிழ்நாடு அரசு இந்த மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க, சென்னைக்கு பிறகு கோவை, மதுரைக்கு வந்து மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மெட்ரோ திட்டத்துக்கு முழு கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மதுரை, சென்னை, இந்த 3 எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட்டு கிளம்பாக்கம், அப்புறம் கோயம்பேடு டு பட்டாபிராம், அப்புறம் பூந்தமல்லி டு சுங்குவார் சத்திரம், இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்வமாக பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வருன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சென்னைக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்புற பிரதேசம். அதை இந்த லைனு மதுரை, கோயம்புத்தூரும் நாங்கள் வருண்டு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இதற்கு பிறகு சென்னையில் இந்த பூந்தமல்லி டு வடபழனிக்கு பிறகு எந்த வழித்தடத்தில் ரயிலை இயக்கிறதுக்கான திட்டமிட்டிருக்கு? எந்த வழித்தடத்தில்? இப்போ பூந்தமல்லி டு வடபழனியை வந்து நீங்கள் ட்ரையல் ரன்லாம் பண்ணி நாங்கள் கமிஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி எண்டில் முடிஞ்சு பிப்ரவரிக்கு. அதே மாதிரி அடுத்த டார்கெட் வந்து கோயம்பேடுலேருந்து சென்னை ட்ரேட் சென்டர், அந்த கோயம்பேடுலேருந்து சிடிசி, அது வந்து ஒரு எலிவேட்டடில் வந்து அது ஒரு சவாலான அந்த காரிடார் 2, காரிடார் 4க்கும் 5க்கும் மேலே போகிற ஏரியாலாம் இருக்குது. ஸோ அதுதான் அடுத்த டார்கெட்டு ஜூன் 2026. இதையும் நாங்கள் இன்னொரு பிளான் என்ன பண்ணோம்னா, அந்த சென்னை ட்ரேட் சென்டரை அந்த கத்திப்பாரா வழியாக ஆலந்தூர் எழுதி ட்ரை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுடைய அப்ரூவ்டு டார்கெட் வந்து கோயம்பேடு டு சென்னை ட்ரேட் சென்டர் ஜூன் 2026. அதுலேயும் வந்து இன்னும் 20,000 மீட்டர் ட்ராக் போட வேண்டியிருக்கு. ஒன்லி 4,000 மீட்டர் தான் போட்டிருக்கோம். இதே வேகத்தோடு அதை செஞ்சால் தான் அதுவும் முடிவுக்கு வரும். ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு அதை செயல்படுத்திகிட்ருக்கோம்.